Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter-9 exercise 9.3 second problem 8th option பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Integral 0 to 1 log of 1 plus x the whole divided by 1 plus x square into dx. கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம I ன்னு எடுத்துக்கலாம். I equal to integral 0 to 1 log of 1 plus x the whole divided by 1 plus x square into dx. ஓகேமா, இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா tan தீட்டா அல்லது எக்ஸ் tan தீட்டான்னு எடுக்கலாம். சரியாம்மா, லெட் எக்ஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. சரியாம்மா, tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸை நம்ம தீட்டாவை பார்த்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ டிஎக்ஸ் பை டி தீட்டா ஈக்குவல் டு டேனோட டிஃபரன்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சரியாம்மா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது dx ஈக்குவல் டு டிஎக்ஸை நம்ம டி தீட்டாவை நம்ம ரைட் சைடு கொண்டு போகலாம். இப்போ dx ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டு டி தீட்டா. இப்போ நமக்கு தீட்டாவாக மாறிடுச்சு இல்லையா? எப்போ நமக்கு எக்ஸ் தீட்டாவாக மாறி இருக்கோ மறக்காமல் லிமிட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். சரியாம்மா, லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேம்மா, இந்த இடத்துல எக்ஸ் இல்லையாம்மா. ஸோ எக்ஸாக இருக்கும்போது தீட்டாவாக இருக்கும்போது என்னங்கிறது. சரிம்மா, எக்ஸாக இருக்கும்போது 0 to 1. இப்போ தீட்டாவாக இருக்கும்போது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி நடத்தோம்? எக்ஸ் ஈக்குவல் டு tan தீட்டா இல்லையாம்மா, tan தீட்டான்னு எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வரும் பாருங்கள். 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா 0 ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போது தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0. டேனுக்கு எந்த டிகிரிக்குமா 0 வரும்? 0 டிகிரிக்கு தான் வரும். ஸோ 0. ஓகே, அடுத்து செகண்டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 1 ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போது தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. நமக்கு tan தீட்டாவில் எந்த டிகிரிக்கு 1 வருமா? π/4. ஓகே, அதாவது 45 டிகிரிக்கு தான் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ நமக்கு லிமிட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். I ஈக்குவல் டு இன்டெக்ரல் லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/4. ஓகேம்மா, அப்பர் லிமிட் π/4. இப்போ நமக்கு எந்த டேர்ம் மாறி இருக்கு பாருங்கள். log ஆஃப் bracket 1 plus xக்கு பதிலாக tan theta. ஸோ tan theta the whole divided by 1 plus tan ஸ்கொயர் இல்லையா. அப்போ tan ஸ்கொயர் theta இன்று dxக்கு பதிலாக secant ஸ்கொயர் theta இன்று d theta. நமக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, அதாவது 1 plus tan ஸ்கொயர் theta equal to secant ஸ்கொயர் theta. ஓகேம்மா, அப்போ நமக்கு இது எப்படிமா மாறுது? secant ஸ்கொயர் thetaவாக மாறுது. அப்போ எழுதலாம் பாருங்கள். I equal to integral 0 to π/4 log of bracket 1 plus tan theta the whole divided by, இதுக்கு பதிலாக நம்ம secant ஸ்கொயர் theta சப்ஸ்டிட் பண்ணலாம். secant ஸ்கொயர் theta, இந்த secant ஸ்கொயர் theta நான் இதில் எழுதுகிறேன் இன்டு d theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு இது கேன்சல் ஆகுது இல்லையாம்மா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இப்போ இன்டெக்ரல் தட் இஸ் a to b f of x into dx அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்கள். இன்டெக்ரேஷன் லோயர் லிமிட் அதுதான், அப்பர் லிமிட் நமக்கு மாறாது. ஃபங்க்ஷன் எப்படி மாறும் பாருங்கள். அடிஷன் ஆஃப் 2 லிமிட் மைனஸ் எக்ஸ். அப்போது எஃப் ஆஃப் ரெண்டே ஆட் பண்ணும்போது எக்ஸ் எப்படிமா ரீப்ளேஸ் ஆகுது? ஏயையும் பியையும் ஆட் பண்ணும்போது a ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ். ஓகேம்மா, இதுதான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. ஓகேம்மா, அப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? I ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப், நமக்கு லிமிட் சேஞ்ச் ஆகாது இல்லையா. 0 to π/4 log ஆஃப் bracket 1 ப்ளஸ் தீட்டா தான் மாறுது. சரியா, ஏன்னா எல்லாமே தீட்டா வேரியபிள். ஸோ தீட்டா தான் எப்படி ரீப்ளேஸ் ஆகுது? அடிஷன் ஆஃப் 2 லிமிட் மைனஸ் எக்ஸ். அப்போ 0 ப்ளஸ் பை ஆட் பண்ணும்போது என்ன வருமா? 1 ப்ளஸ் tan bracket தீட்டாக்கு பதிலாக அடிஷன் ஆஃப் 2 லிமிட் 0 ப்ளஸ் π/4னா π/4 மைனஸ் எக்ஸ். ஓகேம்மா, இன்ட்டு இங்கே தீட்டா இல்லையா, இங்கே நமக்கு தீட்டா தான் எடுத்திருக்கோம். ஸோ தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அது என்ன ஃபார்முலானா, இது ஒரு ஃபார்முலா. ஓகேம்மா, இன்னொரு ஃபார்முலா என்னென்னா tan a மைனஸ் பி. ஓகேம்மா, இது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது. எப்படி மாறும் பாருங்கள். tan a மைனஸ் tan b. கிளியராக எழுதுகிறேன்.
tan bracket a minus b equal to tan a minus tan b the whole divided by 1 plus tan a tan b. சரியாமா? இது ஒரு trigonometric formula. ஸோ இந்த இடத்துல tan of இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இது நம்ம பின்னு எடுத்துக்கலாம். சரியா? a minus b. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ I equal to integration of லிமிட் நமக்கு அப்படியே தான் வரும் 0 to pi by 4. அப்போ log of bracket போட்டுக்கலாம். சரி, நம்ம bracket 1 plus இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். tan a minus tan b இல்லையாம்மா? tan aங்கிறது tan pi by 4. tan pi by 4 அடுத்து tan theta. ஓகே, இது கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் ஆகிடுங்க. சரியா? இந்த இடத்துல log of bracket 1 plus இதுதான் நமக்கு மாறுது. அப்போ tan a tan pi by 4 minus tan theta the whole divided by 1 plus tan pi by 4 tan theta. ஓகேவா? இன்று இந்த bracket போட்டுக்கலாம். இன்று d theta ஆப்ரேட்டர் கிடைக்கும். சரியாம்மா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பார்ப்போம். 0 to pi by 4 log of இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாமா? எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டரில் இந்த டேர்ம் தான் கிடைக்கும் இல்லையாம்மா? அப்போது டிவைடட் பை 1 ப்ளஸ் tan pi by 4 tan theta தான் நமக்கு கிடைக்கும் டினாமினேட்டரில். அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு எப்படி மாறும்? 1 ப்ளஸ் tan pi by 4 tan theta அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த டேர்ம் அப்படியே வரும். ஸோ tan pi by 4 கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். pi by 4 மைனஸ் tan theta. ஓகேம்மா? என்று d theta. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் tan pi by 4. tan pi by 4னா 45 டிகிரி இல்லையா? ஸோ tan pi by 4க்கு நமக்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 ஆயிரும். ஸோ இதுவும் நமக்கு 1 ஆகும். அப்போ நமக்கு இந்த ஸ்டெப் எப்படிமா சிம்பிளிஃபை ஆகுது? I equal to integral 0 to pi by 4 log of bracket 1 இது 1 ஆயிடுச்சு. ஸோ 1 into tan theta tan theta. ஓகேம்மா? அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. இது நமக்கு 1 ஆயிடுச்சு. மைனஸ், அப்போது இது மைனஸ் ஆகும் இல்லையாம்மா? ஸோ மைனஸ் tan theta the whole divided by 1 plus tan theta. ஓகேம்மா? 1 plus tan theta into d theta. இப்போ பாருங்கள், இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும் இல்லையாம்மா? அப்போது 1 by சாரி, இது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லையாம்மா? 1 சரி, இந்த இடத்துல 1 இல்லையாம்மா? ஸோ இது 1, அப்போ இந்த இடத்துல ஒரு 1 வரும். ஓகே, இங்கே வந்து இது மைனஸ் இல்லாமல், ஸோ ப்ளஸ் இது போல் 1 ஆயிடும். ஸோ 1 மைனஸ் tan theta. ஓகே, அப்போ இது தான் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கிடைக்கும் பாருங்கள். I equal to integral 0 to pi by 4 log of bracket இப்போ 1 plus 1 2. ஸோ 2 divided by 1 plus tan theta into d theta. நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா log a by b equal to log a minus log b. சரிம்மா? இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். இது a by b மெத்தடில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், I equal to இதில் இந்த ஸ்டெப்பை நம்ம 1 எடுத்துக்கலாம். சரியாம்மா? எந்த ஸ்டெப்பு? இந்த ஸ்டெப்பை நம்ம 1 எடுத்துக்கலாம். சரியாம்மா? ஈக்குவேஷன் நம்பர் 1 இது நமக்கு தேவைப்படும். அது என்னென்னு பார்த்துக்கலாம். அப்போ I equal to integration 0 to pi by 4 log 2 into d theta. அப்போ லிமிட், அதாவது log a minus b இல்லையா? ஸோ log a minus log b 0 to pi by 4 b log bங்கிறது என்னென்னா log of பாருங்கள், இது a இது b இல்லையாம்மா? bracket 1 plus tan theta into d theta. ஓகே, இப்போ பாருங்கம்மா, 0 to pi by 4 இந்த இடத்துல இந்த ஸ்டெப். ஓகேவா? 0 to pi by 4 log of 1 plus tan theta d thetaக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இந்த ஹோல் டேர்ம் நமக்கு எப்படி மாறுது? ஐயா மாறுது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. சரியாம்மா? இந்த ஈக்குவேஷன் 1 பிரகாரம் இது நமக்கு ஐயா மாறுது. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஐ வந்து நமக்கு நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போது ஐ ப்ளஸ் ஐனா 2i நம்ம மாறுது. 2i equal to integral 0 to pi by 4 log 2 into d theta. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம தீட்டாவை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். தீட்டாவை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ log 2ங்கிறது தீட்டாவை பொறுத்து, இதை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துடலாம். 2i equal to
லாக் 2 இதை இன்டெகிரேட் பண்ணும்போது தீட்டாவை டி தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணும்போது தீட்டா கிடைக்கும். ஸோ தீட்டா அப்பர் லிமிட் வந்து π/4, லோயர் லிமிட் வந்து 0. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். இப்போ 2i ஈக்குவல் டு லாக் ஆஃப் ப்ராக்கெட் லாக் 2 அப்படி இருக்கட்டு, அப்பர் லிமிட் வந்து π/4 மைனஸ் 0. ஓகேம்மா. அப்போ i ஈக்குவல் டு இந்த 2 வந்து நமக்கு ரைட் சைடு போகும். ஸோ லாக் 2 அந்த π/4. ஸோ π/4 இன்ட்டு 2 லாக் 2. ஓகேம்மா. ஸோ π/4 இன்ட்டு 2னா π/8 இன்ட்டு லாக் 2. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர். ஓகேம்மா. சிம்பிளான ப்ராப்ளம், கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு எந்தெந்த வேரியபிள் நம்ம அசியூம் பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓரளவு ப்ராப்ளத்தை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நமக்கு இதுதான் அசியூம் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். சரியாம்மா. இதுவும் கூட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான்.